என் உயிரே. அவரே உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. ஓ
எப்போதும் நான் செய்வேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் காட்டும் வழியில் நான் நடப்பேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எனக்கு நீங்க போதீங்க ஆண்டவரே. You teach me the way that I should go in life, Lord Jesus. முற்றிலுமாய் என்னுடைய வாழ்க்கையை உமக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். கரங்களை தட்டலாமா? The Holy Spirit of God is here, right here, so strong this morning that He will lead you, guide you. He will be with you. Hallelujah, hallelujah. தேவனாகிய கர்த்தரை போல ஒருவர் இல்லை. அவருடைய நாமத்தை உயர்த்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனத்தில், the name of the Lord is a strong tower, the righteous run into it and they are safe. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்ப சுகம் வேணும்னா நம்ம யார்கிட்ட ஓடி போனோம்? தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில். If you want to be safe, be in Him. இந்த பாடல் அப்படியாய் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த கர்த்தர் உங்களுடைய தரத்தை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேரால சொல்ல முடியுங்க? நான் இதுவரையிலும் அவருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய தரத்தை உயர்த்த வல்லவர். சேர்ந்த இந்த பாடலை நாம் பாடுவோம். Put your hands together.
உன்னை வெட்கப்படுத்தாத தேவன் அவர். உன்னுடைய நிலைமையை பார்த்து உன்னை அவர் அழைக்கவில்லை. நீ இருக்கிற வண்ணமாகவே அவரிடத்துல வா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். மகத்தான காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதில் சந்தேகமே இல்லையா. இந்த வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, Psalms 73 verse 1, doubt not about it, that God is good to his people. My God is good to Israel. Amen, hallelujah. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய ஜனத்தாருக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். பாவிகளுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனையோ நேரங்களில் அவரை மறுதலித்து விட்டு நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாயோ, அவர் உங்களுக்கு still he is good. My God is good all the time. எல்லா நேரங்களிலும், every second of your life he is good. அவர் நினைச்சு பாடும் பொழுது நம்மளால சும்மா இருக்கவே முடியாது. எத்தனை நல்லவராக இருந்திருக்கிறார். எத்தனையோ நேரங்கள் நாம் பாவிகளாக இருந்திருக்கிறோம், பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம், மறந்துடுறோம், ஆண்டவரை நிறைய வாட்டி மறுதலிக்கிறோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர் என்பதில் சந்தேகமே இல்லை ஆண்டவர். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சிலுவையில் மரித்தது உண்மை, காலாலே சாத்தானை மிதித்தது உண்மை, ரத்தத்தால் என்னை மீட்டது உண்மை, ரட்சிப்பை எனக்கு கொடுத்தது உண்மை. எனக்காக சிலுவையில் மரித்தது உண்மை, காலாலே சாத்தானை மிதித்தது உண்மை, ரத்தத்தால் என்னை மீட்டது உண்மை, ரட்சிப்பை எனக்கு கொடுத்தது உண்மை. உண்மைதானே, உண்மைதானே. நீர் நல்லவர் என்பதில் சந்தேகம் இல்லை, பெரியவர் என்பதில் கரங்களை உயர்த்தி உயர்ந்தவர் என்பதில் மாற்றம் இல்லை. கரங்களை அசைத்து சொல்லலாமா? நீர் நல்லவர் என்பதில் சந்தேகம் இல்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதில் மாற்றம் இல்லை. நல்லவர் என்பதில் சந்தேகம் இல்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதில் மாற்றம் இல்லை. நீர் நல்லவர் என்பதில் சந்தேகம் இல்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதில் மாற்றம் இல்லை. கல்லறை திறந்தது உண்மைதான், உயிரோடு எழுந்தது உண்மைதான், பரலோகம் சென்றது உண்மைதான், மீண்டும் வருவது உண்மைதான். நமக்காகவே வார்த்தையாய் இருக்கிற தேவன் மாம்சமாகினார், உன்னோடு கூட வாழும்படியாய். நமக்காய் எல்லா பாடுகளையும் சகித்தாரே. ஆதியில் வார்த்தையால் இருந்தவர் நீரே, மாம்சத்தில் உலகில் வந்தவர் நீரே, தேசங்கள் தேடிடும் பிரபலமும் நீரே, ராஜாக்கள் நடுங்கிடும் ராஜனும் நீரே. ஆதியில் வார்த்தையால் இருந்தவர் நீரே, மாம்சத்தில் உலகில் வந்தவர் நீரே, தேசங்கள் தேடிடும் பிரபலமும் நீரே, ராஜாக்கள் நடுங்கிடும் ராஜனும் நீரே.
தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்ய பிரியமாக இருக்கிறார். He wants to have a communion with you. The Lord thy God in the midst of thee is mighty. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு அதை கேட்கும் பொழுது? ஒருவேளை நீங்க தனிமையில இருக்கலாங்க, ஒருவேளை நீங்க பயத்துல காணப்பட்டு இருக்கிறீங்களா, இல்ல ஒருவேளை வியாதி படுக்கையில இருக்கீங்களா, அவர் உங்கள் மத்தியில் வாழ்கிற தேவனாக இருக்கிறார். வாழ்கிறவர் சும்மா இல்லாதபடிக்கு உனக்கு தேவையான காரியங்களை அவர் செய்து கொடுக்க வல்லவர், அற்புதங்களை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியம்லாம் விசுவாசமாய் அவரை பற்றிக்கொள். ஆமென். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, அவர் இருக்கிற இடத்துலலாம் சந்தோஷம், சமாதானம், வெற்றி, நிச்சயம், விடுதலை. ஹalleluya. கரங்களை தட்டலாம். Thank you Jesus for you are living within us, oh Lord. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாமரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாமரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. உனக்காக தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அந்த தேவன் உன்னோடு கூட வாசம் பண்ணும்படியாய் ஆசையா இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் விட்டுட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டியா? இல்லைங்க, கவலைப்படாதீங்க. கூப்பிடுங்க, கர்த்தர் உன்னோடு கூட வந்து வாசம் செய்ய வல்லவர். Right now he is there next to you. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் இதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் இதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே
தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. கரங்களை தட்டி எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க, அவர் என்னோட கூட வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. கரங்களை அசைத்து ஒரு ஹalleluya. உங்களோடு கூட இருக்கிற தேவன் அவர். உங்கள் நினைவாகவே அவர் இருக்கிறார். ஒரு நொடி பொழுதும் உன்னை அவர் மறக்கவில்லை. He is also always concerned about you. He loves you with an unconditional love. நம்முடைய நினைவெல்லாம் யார் நினைவா இருக்கு? அவர் சொல்லுகிறார், என் நினைவெல்லாம் நீங்க தான் அப்படின்னு. அப்ப நம்முடைய நினைவு யாருடைய நினைவு இருக்கு? எப்பொழுதுமே யாரை பற்றி யோசிக்கிறீங்க? குடும்பத்தை பத்தி எவ்வளவு யோசிச்சாலும் அதேனும் மேலாய் அந்த குடும்பத்தை கொடுத்து அந்த தேவனை யோசிச்சு கொண்டே இருங்க, நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. என் நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் நீங்க ஆண்டவரே, உம்மோடு நான் இன்னுமாய் நடக்கணும். See, in the Bible we read about Enoch. He walked with God. It's just that one bit of that line has been told about Enoch. It's so powerful because it is very hard to walk with God. In this walk of life, it is a challenge. Amidst every challenges that might come before you, every problems that might go before you in this world, choosing a life to walk with God, to hold on to His promises, that is very important. God will give you the strength. கர்த்தர் உங்களுக்கு தேவையான அந்த பலனை கொடுப்பார். எத்தனை பேருக்கு ஏனோக்கை போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மோது கூட நான் நடக்கணும் ஆண்டவரே, என் நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் முற்றிலுமாய் I surrender myself to you, Lord. Totally I yield myself to you, Master God. உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. கரங்கள் எல்லாம் உயர்த்தினபடியே சேர்ந்து நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னிடத்துல வந்து இடைப்படுங்க ஆண்டவரே. மழையாய் என் மேல் ஆவியை ஊற்றுங்க, பொழியுங்க ஆண்டவரே. இந்த வேளையில் கரங்களை உயர்த்தலாமா? சொல்லுங்களேன், கேட்டுங்க ஆண்டவரே. Bless me, Lord. Oh, with your divine anointing today, right now, Father God, anoint my head, Lord. என் மேல் பொழியுங்க ஆண்டவரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்க
இருக்கிறார். அவரை தாயின் கூப்பிடுறதா, தகப்பன்னு கூப்பிடுறதா, நம்ம அவ்வளவா அரவணைத்து நடத்தி வந்திருக்கிற தேவன் அவர் எத்தனை பெரியவராக இருக்கிறார். He is more than a friend sometimes to us, where we can run unto him, cry out our life. என்ன காரியத்தை குறித்து யோசிச்சு கொண்டிருந்தாலும் அவரிடத்துல ஓடி போங்க. கர்த்தர் விடுதலையாக்க வல்லவர். ஆண்டவரே உம்மை நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லுங்க. Lord, I invite you once again, come into my life, rule and reign over me, Lord Jesus. கரங்களை உயர்த்தி sing it out. Oh என் அன்பே என் உயிரே. How many of you can say that with all your heart? என் அன்பே என் உயிரே இயேசுவே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நீங்க மாத்திரம் பாடுங்களேன். அவ்வளவுதான் சத்தமா உள்ளத்தின் ஆழத்துல சொல்லலாமா? என் இயேசுவே, உண்மையாக ஆண்டவரே, நீங்க தான் என் அன்பா ஆண்டவரே, என் உயிரை நீங்க ஆண்டவரே என்று எத்தனை பேர் இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஓ என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் என் உயிரே. கரங்களை நன்றாக தட்டி ஹalleluya, hallelujah.